2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஆண்டுடைய கிருபையினால் கடந்த சில வாரங்களாகவே எலிசா தீர்க்கதரிசியுடைய நாட்களில் கர்த்தர் செய்த அற்புதங்களை நாம் தியானிக்கிறோம். அந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிற விஷயங்களை நாம் முறையே தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. இந்த செய்திகளை கொடுக்கும்போது நீங்கள் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், இதே போன்ற அற்புதங்களை இயேசு என் வாழ்க்கையில் இன்றைக்கும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று நீங்கள் நம்பும்போது, விசுவாசிக்கும் போது, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதராகவே இருப்பார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். நிச்சயம் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய சபை நடுவில், குடும்பங்கள் நடுவில் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அநேக சாட்சிகளை கேட்க பண்ணுகிறார், இன்னும் கேட்க பண்ணுவார். இன்னும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, எலிசா தீர்க்கதரிசி வல்லமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் நடந்த இன்னொரு அற்புதம் நாம் பார்க்கிறோம். சில அற்புதங்கள் அவர் தேசத்திற்காக செய்தார். சில அற்புதங்கள் சில குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக செய்தார். இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம், அவரோடு அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த ஒரு பெரிய அற்புதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதிலிருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களையும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். இரும்பு கோடரி மிதந்த அற்புதம். என்னது இரும்பு? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? இரும்பு தண்ணியில மிதக்கிறது எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அல்ல கவனி, அற்புதம் என்றாலே அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. சூப்பர். இயற்கைக்கு சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இப்ப எலிசா செய்த அற்புதங்களே நீங்க பார்த்தீங்கன்னா, பாழ் நிலத்தில் உப்பை கொண்டு வர சொல்லி போட்ட போது அந்த பாழ் நிலத்திலிருந்து கெட்ட தண்ணி மாறி நல்ல தண்ணியா மாறிடுச்சு. அது அற்புதம். இந்த பூமியில நிறைய மேஜிக் பண்றவங்க இருக்காங்க, வித்தை பண்றவங்க இருக்கிறாங்க. இங்க நாம பிரசங்கம் பண்றது வித்தை கிடையாது, மேஜிக் கிடையாது. மேஜிக் காட்டுறது. மேஜிக் அப்படின்னா ஏமாற்றுவது, கண்களை ஏமாற்றுவது, மறைவிடங்களில் ஏதோ தந்திரமா செய்வது. இது அப்படி அல்ல. இது மேஜிக் இல்ல, இது மிராக்கிள். மேஜிக் வேற, மிராக்கிள் வேற. இன்னைக்கு வித்தை காட்டுறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஹலோ, வித்தை காட்டுறவங்க. ஆண்டவர் வித்தை காட்டுறவர் அல்ல, ஆண்டவர் அற்புதர், அற்புதம் செய்கிறவர். இயேசு வாழ்ந்த காலத்தில் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செஞ்சார். எதுவுமே வித்தை அப்படின்னா, மேஜிக் அப்படின்னா அது நிரந்தரமா இருக்காது. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சா அது நிரந்தரமாக இருக்கும். கவனிங்கள். இரும்பு கோடரி தண்ணீரில் மிதந்த, இங்கிலீஷ் வெர்ஷன்ல பார்க்கிறோம், அந்த ஆக்ஸ் ஹெட் தண்ணீர்ல நீந்திருச்சா. எப்படி நீந்துறதுன்னா தெரியுமா உங்களுக்கு? மிதக்கிறது ஒண்ணு, நீந்துறது ஒண்ணு. ஸ்விம் பண்றது எப்படி இருக்கு பாருங்க. அல்ல கவனிங்கள். நம்ம ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தைகளுக்கும் அப்பாற்பட்டவர் என்கிற விசுவாசம் நமக்கு வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்கள். ஒரு 7 வசனங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7 வசனங்களில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிறத படிக்க போறோம். குறிப்பா இந்த முறையா இந்த 2 ராஜாக்களை வாசிட்டே வரோம். வெறும் அந்த அற்புதத்தை மட்டும் நம்ம தியானிக்கல, வேர்ட் பை வேர்டா ஆண்டுடைய கிருபையினால நம்ம என்ன பண்றோம், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று குறித்து நம்ம தியானிக்கிறோம். அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. அதனால சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனுடைய முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 6:1-2 வசனங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் இருக்கிற இந்த இடம்
எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போதும், போங்கள் என்றான். இந்த காரியத்தை நீங்க படிச்ச உடனே உங்களுக்கு விளங்கி இருக்கும். கவனிங்க, எத்தனை பேர் நீங்க இந்த அதிகாரத்தை இன்னைக்கு படிச்சுட்டு வந்தீங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும், பாஸ்ட் கரெக்டாக அந்த 2 ராஜாக்கள்லேருந்து தான் தியானிச்சுட்டு வரோம். அந்த ஞாபகம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக ஒரு சும்மாவாவது படிச்சுட்டு வந்திருப்பீங்க. எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. சரி, ஆனால் கவனிங்க, இங்கே அழகா சொல்லுது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர். இவங்க யார் அப்படின்னா, நீங்க 1 ராஜாக்கள்லே 2 ராஜாக்கள் ஆரம்பத்திலே இவங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற கில்காலில் பெத்தேலில் சில தீர்க்கதரிசியுடைய புத்திரர் இருந்தார். யார் அப்படின்னா, இவர்களிடம், அதாவது எலிசா, எலியா போன்ற பெரிய தீர்க்கதரிசிகளிடம் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற மாணவர்கள், எலிசாவுடைய ஊழியத்துக்கு துணையாய் நிற்கிறவர்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரனா இவர் எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அப்படிங்கிறத கற்று இன்னைக்கு நிறைய செமினார் எல்லாம் நடத்துறாங்க. தீர்க்க தரிசனம் உரைப்பது எப்படி, அது இது இல்லை. ஆண்டவருடைய சத்திய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள், வசனத்தை படிக்கிற ஜனம். யார் தீர்க்கதரிசி? வசனத்தை பேசுகிறவன் தான் தீர்க்கதரிசி. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் ஒருத்தர்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை நீங்க பேசுறீங்கன்னா நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது தீர்க்க தரிசனம். மிரியாம் என்ன தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க? கர்த்தரை புகழ்ந்து பாடினாங்க, வசனத்தை பேசி பாடினாங்க. மிரியாமை குறித்து தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எலிசா தீர்க்கதரிசிக்கு முன்பாக கொஞ்சம் பேர் அமர்ந்திருக்கிறாங்க. எதுக்கு அமர்ந்திருக்கிறாங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தையை, சத்திய வார்த்தை. ஏன்னா பாகால் வழிபாடு நிறைந்த அந்த காலம், சத்தியம் குறைந்து போன காலம். இன்னைக்கு நீங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க, ஆண்டுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உலகம் வெளியே போனா வேற என்னெல்லாமோ கேட்கலாம் இல்ல, தத்துவத்தை கேட்கலாம், வேற காரியங்களை சொல்றதை கேட்கலாம், விக்கிரக ஆராதனை குறித்த காரியங்கள் இருக்கு, இன்னும் உலக பிரகாரமான காரியங்கள். ஆனா ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற மனிதர்கள் வெகு சிலர். எலிசா காலத்துல ஜனங்கள் முறையா ஆண்டுடைய வார்த்தையை கேட்க எலிசா முன்னால வந்திருக்கிறாங்க. குறிப்பா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க இருக்கிற இடம் ரொம்ப என்னவா இருந்துருச்சா, நெருக்கமா இருந்துருச்சு. அப்படின்னா எலிசாவுடைய ஊழியத்தில் ஜாயின் பண்ற, வார்த்தையை கேட்கிற மக்கள் பெருகினார்கள். ஆமே, கவனிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் காலத்துல, கொஞ்ச நாள்ல நம்ம சர்ச்சில் இடமில்லாமல் போகும் மட்டும் கர்த்தர் ஆத்துமாக்களால் நிரப்புவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரால் முடியும், அப்படிதானே? நீங்க யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? என்ன நம்பியா வந்திருக்கிறீங்க? கர்த்தரை நம்பி தானே வந்திருக்கிறீங்க. கர்த்தரை நம்புகிற ஒரு கூட்டத்தை நம்ம பகுதியில் கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்கள். எலிசாவுடைய ஊழியத்துல ஜனங்களுக்கு இருக்க முடியாத அளவில் அந்த இடம் நெருக்கமா இருந்ததுன்னா ஆத்துமாக்கள் பெருகினார்கள். நம்ம ஆண்டவர் பாருங்க, பெருக்கத்தின் தேவன். சொல்லுங்கள், பெருக்கத்தின் தேவன். உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களை இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்க முடியும். பேதுருடைய படகில் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் பேதுருடைய படகை கர்த்தர் நிரப்பினார். அப்ப உங்க தொழில கூட இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தரால் பெருக பண்ண முடியும். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன். ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கிறது? நாம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பெருகணும் அப்படின்னா நம்ம சரீரத்தில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தில் ஒரு பெருக்கம், மல்டிப்ளிகேஷன். சொல்லுங்க, கூட்டல், கழித்தல், வகுத்தல். நான் பெருக்கலை பத்தி பேசுறேன். நம்ம ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன். அல்லேலூயா. நீங்க வசன பைபிள்ல வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பொழுது இருக்கிற நிலைமை காட்டிலும் 1000 மடங்கு, இப்பொழுது இருக்கிற நிலைமை காட்டிலும் 100 மடங்கு இல்ல.
பல மடங்கு. அப்போ ஆண்டவர் எப்பவுமே நம்மளை பெருக பண்ணுகிற தேவன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கவனிக்கிற நீங்கள் கொஞ்சம் ஆசீர்வாதத்தில் நீங்க இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க உண்மையாய் ஆண்டுடைய வசனத்தை கேட்பவங்களா இருந்தா, உண்மையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தா, இந்த சீசன்ல கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆபிரகாமுக்கு அதை தான் சொன்னார், நிச்சயமாய் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பெருகவே பெருக பண்ணுவேன்னா 2 முறை வருது அந்த வார்த்தை. நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றது ஒண்ணு, பெருகவே பெருக பண்ணுவேன்னா கண்டிப்பா உன்னை பெருக பண்ணுவேன். இந்த இடத்துல வந்திருக்கிற அநேகரை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், உங்களை நான் பெருக பண்ணுவேன், உங்கள் அபிஷேகத்தை பெருக பண்ணுவேன், உங்கள் கிருபையை பெருக பண்ணுவேன், உங்கள் சந்தோஷத்தை பெருக பண்ணுவேன், உங்களுடைய ஆஸ்திகளை பெருக பண்ணுவேன், உங்கள் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவேன், உங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை பெருக பண்ணுவேன். நம்புறவங்க மாத்திரம் கை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னா போதும். அல்லேலூயா, ஹalleluya. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இருக்கிறதற்கு இடம் இல்லாத அளவுல ரொம்ப நெருக்கப்படுறோம். எலிசா கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கிறாங்க, ஊழியக்காரர் இடத்துல தலைவன் கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கிறாங்க. எலிசாவே, நாங்கள் ஒன்று செய்யலாம், நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் என்ன சொல்றான், போங்கள், நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து அங்க கொஞ்சம் இடத்தை உங்களுக்கு உண்டாக்கிக்கோங்க, நீங்க உட்கார்றதுக்கு, நீங்கள் வாழுகிறதற்கு, ஆண்டுடைய வார்த்தைகளை இன்னும் கேட்கறதுக்கு இடத்தை என்ன பண்ணுங்க, விசாலப்படுத்துங்க. நல்ல கவனியுங்கள், இது ஒரு விசுவாசத்தின் அளவு. நம்ம எப்பவுமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. ஆபிரகாம் குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்தான். அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவனை நட்சத்திரங்களை பார்க்க வைக்கிறார். பாரு, நட்சத்திரத்தை பாரு, இதை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன கூடும். ஆபிரகாம் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு பிள்ளையே இல்லை. ஹலோ, ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியே இல்லை. அப்ப ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, உன்னுடைய சந்ததி இவ்வளவு பெருசா இருக்கும், நான் உன்னை இப்படி பெருக பண்ணுவேன். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இல்லாம நீங்க இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இடத்துல ஒரு வாக்கை கொடுக்கிறார். யாரோ ஒருத்தருக்கு வேண்டி கர்த்தர் அந்த வார்த்தையை தெளிவாய் பேசுகிறார். உங்களை கர்த்தர் நீங்க இருக்கிற அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பெருக பண்ணுவார். சொல்லுங்கள், பெருக பண்ணுவார். யோர்தான் மட்டும் போய் நாங்கள் எங்களுக்கென்று மரத்தை வெட்டி ஒரு வீடை கட்டலாமா அப்படின்னு கேட்கும்போது எலிசா சொல்லுகிறார், நீங்கள் போங்க. நீங்க ஏசாயா 54:2-3 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடாரத்தின் இடத்தை என்ன பண்ணு, விசாலமாக. எல்லாரும் சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க ஐயா. முதல்ல நம்ம எண்ணத்தில் ஒரு விசாலம் உண்டாக வேண்டும். நான் இப்படிதான் அப்படின்னு நிக்காம நம்ம ஆண்டவரை நினைத்து, அவர் என்னை பெருக பண்ணுகிற தேவன், எனக்கு விசாலத்தை உண்டாக்குகிற தேவன், இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை, ஒரு பெருக்கத்தை என் தேவனால் தர முடியும் என்கிற எண்ணம், சிந்தை முதலாவது நமக்கு உண்டாகணும். உன் கூடாரத்தை என்ன பாக்கு, விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் என்னவாகட்டும், விரிவாகட்டும். நீ தடை பண்ணாத, நீ அதுக்கு தடையா நிக்காத. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் உன்னை பெருக பண்ண விரும்புகிறேன், அதுக்கு நீ தடையா இருக்காது. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய பெருக்கத்தின் ஆசீர்வாதத்துக்கு நாமளே தடையா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை மல்டிப்ளை பண்ண, பெருக பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, குறுகி போயிருக்கு. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி வருகிறது, சந்தேகம் வருகிறது. பைபிள் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபடுகிற கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். வரும் கடல் அலை போகும், வரும், போகும், வரும், போகும், அதுக்கு நிலையே இருக்க. அப்படிப்பட்டவன் ஆண்டவரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்ப நீங்கள் பெருகணும்னா, பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும்னா உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா ஒரு நம்பிக்கை வேணும். என்னை கர்த்தர் பெருக பண்ணுவார், என் வேலையை பெருக பண்ணுவார், என் ஊழியத்தை பெருக பண்ணுவார், எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதான் சொல்லுது, நீ தடை பண்ணாத, நீ அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்காத.
வேறு ஒரு ஆள் உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பதை விட நீயே உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற. உன் விசுவாசம் அதற்கு தடையா இருக்கிறது, அதாவது அவிசுவாசம் அதற்கு தடையா இருக்கிறது. ஆமென். நான் புதன்கிழமையில் அந்த விசுவாசத்தை குறித்து பேசிட்டு வரேன். விசுவாசம் அப்படின்னா என்னன்னா, அது கர்த்தர் மேல வைக்கிற 100% நம்பிக்கை. ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான் அப்படின்னா, அதை கேட்கறதுக்கு ஒரு சின்ன வேடா இருக்கும். அதை ஆழமா தியானிச்சு பாருங்க. வாய்ப்பே இல்லை, ஒரு ஆசீர்வாதத்திற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல நம்பிக்கையோடு காத்திருக்கிறான் ஒரு ஆசீர்வாதத்திற்காக. அதுதான் விசுவாசம். தடை பண்ணிடாதீங்க. உங்களை பெருக பண்ணுகிற, நீங்க பெருகுவீங்க அப்படிங்கிற எந்த அறிகுறியும் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்களை பெருக பண்ணும். அல்லேலூயா. நீ நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்துன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் புற ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கப்படுகிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நிச்சயம் பெருகுவீர்கள். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்க தடையா நிக்காதீங்க, உங்க விசுவாசத்தின் அளவை பெரிதாக்குங்கள். கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், உங்களை பெருக பண்ணுவா. அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, இவங்க பெர்மிஷன் கேட்ட உடனே எலிசா என்ன பண்றாரு சொல்லுங்க? போங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு வார்த்தைக்கு தான் காத்திருக்கிறாங்க, போங்கன்னு சொன்னா போதும். ஆனா இங்க வேற ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. போங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களில் ஒருவன், எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல, ஒருத்தன் சொல்றான். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவன் வேலையை பார்த்துட்டு ஓகே நமக்கு ஒரு என்ன கிடைச்சிட்டு, பதில் கிடைச்சிட்டு போயிடுவோம், விட்டுட்டு போனா போதும்னு போறாங்க. நான் ஒருத்தன் சொல்றான், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொன்ன. கவனிங்க, முதல்ல நீங்க போங்க அப்படின்னா முதல்ல நான் வரேன்னு சொல்லல. யாரு? எலிசா. நானும் வரேன்ப்பா சொல்லல. நல்ல கவனிங்க, நானும் நீங்களும் கர்த்தரை நம் வாழ்க்கையில் அழையாமல் இருந்தால், கூப்பிடாமல் இருந்தால் அவள் வரமாட்டார். இயேசு செய்த முதல் அற்புதத்தில் கானாவூர் கல்யாண வீட்டில் கர்த்தர் அழைக்கப்பட்டிருந்தார், வரவழைக்கப்பட்டிருந்தார். அதனால அற்புதம் நடந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் நாம நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியும்? ஒரு பொசிஷன் வந்த உடனே, ஒரு காரியம் நடந்த உடனே நான் சாதிச்சிருவேன், நான் செஞ்சிருவேன், நான் நின்றுவேன், நானே பார்த்துக்குவேன், இனி இது தேவையில்லை, இந்த தொடர்பு தேவையில்லை. நான் சொல்லுவேன், நம் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு ரொம்ப முக்கியம். கர்த்தர் இல்லாம நம்மளால எதுவும் செய்யவே முடியாது. இந்த பூமியில சில மனிதர்களோடு கர்த்தர் உங்களை தொடர்பு வைத்திருப்பார். நீங்கள் யதார்த்தமாய் ஒரு மனிதனிடத்தில் பழகல, ஒரு தொடர்புல இருக்கல. நல்லா கவனிங்க, அதான் சொல்லுற டிவைன் கனெக்ஷன், தெய்வீக பிணைப்பு, தெய்வீக இணைப்பு. இந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரர் எலிசாவோடு தொடர்புல இருக்க காரணம், கர்த்தர் வைத்த ஒரு பெரிய திட்டம். அதை நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் சொல்றான், ஆண்டவனே நான் தனியா போக விரும்பல, நாங்க புதுசா ஒரு இடத்துக்கு போய் அதை பிளான் பண்றோம், நீங்களும் எங்க கூட சொல்லுங்க வரணும். இதை நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. ஆபிரகாமை குறித்து, லோத்துவை குறித்தும் நான் தியானிச்சேன், யோசிச்சேன். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 13வது அதிகாரம் 6 to 11 வசனம் வரையிலும் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க
அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து. ஒரு சஜஷன் சொல்றார். இங்கேயும் சேம் சிச்சுவேஷன் தான். இங்க ஏன் இந்த நெருக்கம்னா, அவருடைய ஆஸ்தி பெருகினதுனால, அவருடைய அந்தஸ்து பெருகினதுனால, அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன வந்துருச்சு சொல்லுங்க ஐயா, வாக்குவாதம் வந்துருச்சு. இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ஒரு சஜஷன் சொல்றாரு, டேய் சண்டை போட வேண்டாம்டா, நம்ம ரெண்டு பேரும் சகோதரர், நீ வேணும்னா என்னை விட்டு நீ என்ன பண்ணிடலாம், பிரிஞ்சு போயிடலாம். நல்ல கவனி, இதுதான் ஒரு நல்ல தலைவனுடைய அழகு. யாரையும் பிடிச்சு வைக்கிறது இல்லை. உனக்கு விருப்பம் இல்லைன்னா போயிரு. கவனிங்க, லோத்து செய்த தவறு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எலிசாவுடைய ஊழியக்காரன் தவறு செய்யல. கவனிக்கிறீங்களா? போங்கன்னு சொன்ன உடனே அவங்க போகல. லோத்துவை பிரிஞ்சு போன்னு சொன்ன உடனே என்ன சொல்றாரு இங்க பைபிள் என்ன சொல்லுது? இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன், 9வது வசனம் பாருங்க, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும். இப்போ ஆபிரகாம் லோத்து கிட்ட சொன்ன உடனே லோத்து ஒரு பிளான் பண்றார். கண்ணை பார்க்கிறார், எதுடா நல்ல இடம். ஆபிரகாம் கிளியரா சொல்லிட்டார், நீ ஃபர்ஸ்ட் எடு தம்பி, நீ எங்க போறியோ அங்க போ. நீ வலது சைடு போனா நான் இடது பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன். ஃபர்ஸ்ட் உன்னோட சாய்ஸ் தான். இவன் கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது நல்ல கொழுமையான இடத்தை எடுக்கிறான். பைபிள் சொல்லுது, சோதோமையும் குமாரவையும் கர்த்தர் அழிக்கும் முன்பு அது எப்படி இருந்துதான், கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துருச்சு. அவ்வளவு செழிப்பா இருந்துருச்சு. கவனிங்க, லோத் ஆக்சுவலா என்ன சொல்லி இருந்திருக்கணும் தெரியுமா? சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான், இன்னைக்கு இவ்வளவு பெருக்கம் எனக்கு வர காரணம் நீங்க, ஆமாவா இல்லையாங்க? லோத்துக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வர காரணம் ஆபிரகாம். அவன் என்ன சொல்லி இருக்கணும்? அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் சொன்னது போல, எலிசாவே, இவ்வளவு நாட்கள் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டிருந்தோம், இத்தனை ஆசீர்வாதம் வர காரணம் நீர்தான். ஆதலால் ஒரு புதிய இடத்துக்கு மூவ் ஆகிறோம், ஒரு புதிய இடத்துல இடம் உண்டாக்குறோம், நாங்க தனியா போக விரும்பல, நீங்க கூட வரணும். ஆனா லோத்து என்ன தெரியுமா பண்ணாரு? அப்பாடா, இப்பவாது என்ன விட்டானே, ஓடிட்டான். இல்ல, நாளமாய் ஒரு சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில உறவுகளை விட்டு பிரிவது நமக்கு நல்லது, ஆனால் சில உறவுகளை விட்டு பிரிவது நமக்கு கேடு விளைவிக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப ஆபிரகாம் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சதுனால இழப்பு ஆபிரகாமுக்கு இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிஞ்சதுனால இழப்பு லோத்துவுக்கு. லோத்து சொல்லி இருக்கணும், இல்ல ஆண்டவரே, இல்ல ஆபிரகாமே, அண்ணா உங்களை விட்டு நான் ரொம்ப பிரிஞ்சு போகல, சரி கொஞ்சம் விலகி இருக்கலாம், ஆனா நீங்க என் கூட வரணும். எலிசாவிடத்தில் அதை தான் சொல்றான் அந்த ஊழியக்காரன், நீங்க என் கூட வரணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சில 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 ஐக்கியம், சபை அதற்கு ஒரு உதாரணம். சபையை விட்டு பிரிவது சபைக்கு நஷ்டம் கிடையாது, பிரிகிற மனிதனுக்கு நஷ்டம். ஊழியத்தை விட்டு பிரிவது ஊழியத்துக்கு நஷ்டம் கிடையாது, பிரிகிற மனிதனுக்கு நஷ்டம். தேவனை விட்டு பிரிவது தேவனுக்கு நஷ்டம் இல்ல, ஆதாமுக்கு நஷ்டம். ஆதாமே, நீ எங்க இருக்கிற? இன்னைக்கு நம்ம சில காரியங்கள் சடனா முடிவெடுக்கிறோம், பிரிஞ்சிருவோம், போயிடுவோம். லோத்துடைய தவறை நம்ம செஞ்சிடக்கூடாது. ஆரம்பத்தில் அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு கண்ணுக்கு சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். ஆனா கவனிங்க, நல்ல வார்த்தைகளை கவனிக்கணும்.
சோதோம் கோமாராவுடைய அழிவு பின்னால வைக்கப்பட்டது. அதுக்கு லோத்துக்கு தெரியாம இருந்துருச்சு. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஜெபிக்கிற நண்பர்கள் தேவை, ஜெபிக்கிற சபை தேவை. ஆமென். ஆவிக்குரிய போராட்டத்துல நாம் தனித்து விடப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. ஏன் சபை அப்படின்னா, நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஆனா சில பலவீனங்கள் வரும்போது நம்மால் ஜெபிக்க முடியாது. அப்ப நமக்கு ஒரு ஜெப உதவி தேவை, நமக்காக ஜெபிக்கிற மனிதர்கள் தேவை, நமக்காய் ஜெபிக்கிற மேய்ப்பன் தேவை, நமக்காய் ஜெபிக்கிற சபை தேவை. இல்ல இல்ல நான் பார்த்துக்குவோம் அப்படின்னா நஷ்டம் லோத்துவை போல வந்துடும். பைபிள் சொல்லுது, லோத்து அந்நேரம் கூட ஆபிரகாம் லோத்துவுக்காக பரிந்து பேசுறான். ஆனா லோத்துடைய முடிவு அவ்வளவு நல்லா இல்லை. பாருங்க, நல்லா இல்லை. சேரக்கூடாத ஆட்களோட சேர்ந்து வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டான். ஆனால் எலிசா கூட இருந்த அந்த ஊழியக்காரன் சொல்றான், நான் தனியா போக மாட்டேன், நீங்க வரணும்னு அவன் வருந்தி கேட்கிறான், தயவு செய்து என் கூட வரணும்.